வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக படித்த இளைஞர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்டோ தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 600-700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஆட்டோ தொழிலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சட்டவிரோதமாக இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு விடுற ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது பைக் டாக்ஸி. இது இந்த இருசக்கர வாகனம் பைக் டாக்ஸி விடுறதுங்கிறது சட்டத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்தை எந்த உரிமமும் இல்லாம சட்டவிரோதமா இதனால நடக்குது. இதனால எங்களுடைய முழு வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு எங்க குடும்பம் நற்கதியா வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இந்த சட்டவிரோதமா நடக்கக்கூடிய எங்க பைக் டாக்ஸிய காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல, வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கிறதில்ல, எந்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. பல தடவை நாங்க கலெக்டரேட்ட நாங்க எல்லாரும் திரும்ப எல்லா ஆட்டோ சங்கங்களும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேர் இந்த 6 தடவைக்கு மேல கடந்த 3 வருடமாக தொடர்ச்சியா முறையீடு செய்யறோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். நாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம இந்த ஆட்டோ தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலையும் நசுக்கக்கூடிய இந்த செயலை உடனடியாக தடுத்து நிப்பாட்டணும். காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். சுற்றுலா பயணி வர்றவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாடகை பைக்கு விடுவாங்க, ரெண்டலுக்கு விடுவாங்க. அவங்க சுத்தி பார்த்துட்டு பைக்கை கொடுத்துட்டு போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழிலை சில நபர்கள் குறிப்பிட்ட ஒரு 4 பேர் என்ன செய்யறாங்கன்னா நூற்றுக்கணக்கான பைக்குகளை வாங்கி வாடகைக்கு விடுறாங்க. 1 இருந்துச்சு 2 இருந்துச்சு, இப்ப நூற்றுக்கணக்கில் பெருகிருச்சு. இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திட்ட காவல்துறையில நாங்க தொடர்ச்சியாக புகார் பண்றோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. இப்ப அனைத்து சங்கமும் சேர்ந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்க போறோம். நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னா தொடர் போராட்டங்களை நாங்க நடத்துவோம். அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மாவட்ட நிர்வாகம் தான் இதற்கு பொறுப்பேற்கணுங்கிறத நாங்க கேட்டுக்கிறோம்.